ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு நடைபெறவுள்ள எந்த தேர்வாக இருந்தாலும் அந்த தேர்வுக்கு பயன்படக்கூடியதாக கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ் வந்து ஒன் லைனராக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு வரி வினா விடையாக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த தேர்வாக இருந்தாலும் லாஸ்ட் மினிட்டில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது வந்து கண்டிப்பாக பயன்படும். வாங்க இந்த வீடியோவில் என்னென்ன அந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ முதலாவதாக வெளிநாட்டு உயிரினங்களை பதிவு செய்யும் இணையதளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பரிவேஷ் 2.0. அடுத்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ பார்த்திங்கன்னா இலக்கிய நகரம், அதாவது இந்தியாவில் முதல் முறையாக யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்கக்கூடிய இலக்கிய நகரம் எது அப்படின்னா கோழிக்கோடு. அடுத்து அதே போல் யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எதுனா இசை நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து குவாலியர் மத்திய பிரதேஷ். அடுத்து WMOன்னு சொல்ல வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன், உலக வானிலை அமைப்பு. இந்த அமைப்போட தலைவர் யார் அப்படின்னா அப்துல்லா அல் மண்டூஸ். இவர் வந்து UAEன்னு சொல்கிற ஐக்கிய அரபு எமிரேட்டை சேர்ந்தவர். அடுத்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2023 வருட உயிர்கோள காப்பக மேலாண்மைக்கான மைக்கேல் பேட்டிஸ் விருது ஜெகதீஷ் பேக்கன் அப்படின்றவருக்கு. இவர் வந்து ராமநாதபுரத்தில் வன அலுவலராக பணியாற்றி வருகிறார். அவருக்கு இந்த விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து இந்தியாவின் முதல் கார்பன் நியூட்ரல் கிராமம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா தானே டிஸ்ட்ரிக்ட், தானே மாவட்டம் மகாராஷ்டிராவில் உருவாக்கிட்டு வராங்க. அதாவது இன்னும் இது வந்து வராங்க. அடுத்து ஃபஸ்ட்டு லித்தியம் அயனி வகை மின்கலங்களை உற்பத்தி செய்வதற்கான கிகா தொழிற்சாலை வந்து எங்கே அமைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அமைக்க போகிறாங்க. ஸோ அது முக்கியமானது. லித்தியம் வந்து ரொம்ப முக்கியமான, இப்போது எல்லாமே வந்து இந்த கார் அப்படின்ற எல்லாமே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளாகவே மாறிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான இந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த லித்தியம் அயன் பேட்டரின்னு சொல்லுவாங்க. அது தயாரிக்கிற தொழிற்சாலைகள் இந்த வகை தொழிற்சாலைகள் தான். அதுக்கு தான் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து W20 மாநாடு, அதாவது விமன் 20 மாநாடு வந்து மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. இந்த மகாபலிபுரத்தில் நடைபெற்ற மாநாட்டோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றம், செழிப்பு மற்றும் மேம்பாடு ஆகியவற்றுக்கான பெண்கள் தலைமையிலான மேம்பாடு. அதாவது மாற்றம், செழிப்பு, மேம்பாடு தான். இது எல்லாமே வந்து யாரோட தலைமையில் நடக்குன்னா பெண்களோட தலைமையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து UIDAI அப்படின்ற இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், அதோட CEO யார் நியமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அமித் அகர்வாலை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. அடுத்து BSFோட தலைமை இயக்குநராக நிதின் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்து ஜூன் 18 பார்த்தீங்கன்னா சர்வதேச குடும்ப சுற்றுலா தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கடைசி அதில் பார்த்திங்கன்னா ஆசிய வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டி வந்து பார்த்திங்கன்னா அதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசிய அளவில் முதல் முறையாக விண்கலம் வென்றவங்க யார் அப்படின்னா தமிழ்நாட்டை சேர்ந்த பவானி தேவி. அவங்க ஆசிய அளவில் நடைபெற்ற வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் முறையாக விண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க. எங்கே நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா சீனாவில். அடுத்து யோகாவை முதலாக முன்னிலைப்படுத்திய ஒரு நாடு எது அப்படின்னா ஓமன். அடுத்து ஜூன் 23 வந்து சர்வதேச ஒலிம்பிக் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அஸ்ஸாமில் வந்து முதலாக பார்த்திங்கன்னா நீரடி ரயில் தட சுரங்க பாதை வந்து அமைச்சிருக்கிறாங்க. எந்த 2 இடங்களை இணைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நுமாலிகர் மற்றும் கோபூர். அடுத்து இந்த வாக்காளர் பட்டியலை வந்து திருத்தம் செஞ்சு வெளியிட்டிருப்பாங்க தேர்தல் ஆணையம். அதில் அதிக வாக்காளர்கள் கொண்ட தொகுதி வந்து சோழிங்கநல்லூர், குறைந்த வாக்காளர் கொண்ட தொகுதி பார்த்தீங்கன்னா கீழ்வேலூர், நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டோட சதுப்பு நில இயக்கம். இந்த தமிழ்நாடு சதுப்பு நில இயக்கத்தை எந்த ஆணையம் நடத்துதுன்னா ஈரநில ஆணையம் அப்படின்றது, அதன் கீழ் தான் இந்த இயக்கமே நடைபெற போகுது. மேலும் இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் 100 சதுப்பு நிலை மீட்தல் அப்படின்றது தான் இதோடைய முக்கியமான நோக்கம். சரி, இது எங்கே துவங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூவில் இருக்கக்கூடிய ஓட்டேரி ஏரி அப்படின்ற இடத்துல தான் இதை வந்து இந்த இயக்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இது நமக்கு நிறைய முறை பேப்பர்லேயும் பார்த்துருப்போம், சும்மா ஒரு ரிவிஷனுக்காக கொடுத்துருக்குறோம். வெம்பக்கோட்டை அகழாய்வு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் அகழாய்வு வந்து நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து கொடுமணல்ன்ற ஊர் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் அமைந்துள்ளது.
அடுத்து தமிழ்நாட்டில் சிபிஐ விசாரணைக்காக அனுமதி வாங்கிட்டு தான் சிபிஐ வந்து, அதாவது தமிழ்நாடு அரசோட அனுமதி பெற்ற பிறகு சிபிஐ வந்து விசாரணை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதன் அடிப்படையில் அப்படின்னு, எந்த சட்டத்தின் அடிப்படையில்ன்றது தான் நம்ம முக்கியமானது. 1946 டெல்லி சிறப்பு காவல் சட்டம், அந்த சட்டத்தின்படி தான் ஒரு மாநில அரசுக்கிட்ட சிபிஐ அப்படின்னு சொல்கிற மத்திய புலனாய்வு முகமை வந்து அவங்க முன் அனுமதி பெற வேண்டும் விசாரணைக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்நாட்டில் நிதிசார் தொழில்நுட்ப நகரம் எங்கே அமைய போகுது பார்த்தீங்கன்னா நந்தம்பாக்கம், சென்னையில் அமைய போகுது. அடுத்து தமிழ்நாடு அரசு பறவைகள் ஆணையம் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த பறவைகள் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 17 பறவைகள் சரணாலயத்தை பாதுகாப்பதற்காக அது முதல் நோக்கம். அடுத்து இந்தியாவின் முதல் கூட்டுறவு சங்கம் திரூரில், அதுவும் குறிப்பாக எங்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திரூர். இது ஏன் நியூஸில் வந்தது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பை மேம்படுத்துகிறாங்க, அதனால் இது வந்து செய்தியில் வந்தது. அதனால் முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். அது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலான கூட்டுறவு சங்கம் இந்த திரூரில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டுறவு சங்கம். அடுத்து அந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அப்படின்ற இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா இது நம்ம ஏற்கனவே வந்த திட்டம் தான், அதோட அப்டேட் தான் இங்கே கொடுத்துருக்குறோம். 5 கோடி மருத்துவமனை சேர்க்கை, அதாவது 5 கோடி மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து குறிப்பாக வந்து பெட்டில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது யார் வந்து இந்த ஸ்கீமை ரன் பண்ணிட்டு வரான்னு பார்த்தா தேசிய சுகாதார ஆணையம் வந்து பண்ணுறாங்க. மோஸ்ட்லி பார்த்தோன்னா 33 ஸ்டேட்லேயும் யூனியன் டெரிட்டரியில் மட்டும்தான் இந்த, அதாவது 33ன்றது ஸ்டேட்ஸும் யூனிட் டெரிட்டரியும் சேர்த்து தான் வந்து 33ன்னு சொல்கிறாங்க. சரி, எந்த ஸ்டேட்டில் வந்து இந்த ஸ்கீமை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, ஒடிஷா, வெஸ்ட் பெங்காலில் இந்த பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனான்றது அந்த ஸ்கீம் அங்கே வந்து அந்த ஸ்டேட்டில் இது வரைக்கும் கொண்டு வரப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நடைமுறைக்கு வரலன்றாங்க. அடுத்து அருமன் நிரந்தர காந்த ஆலை வந்து விசாகப்பட்டினத்தில் பிரதமர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து அணைகளின் நிலநடுக்க பாதுகாப்பிற்கான தேசிய மையம் வந்து ஜெய்ப்பூரில், அதாவது ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் அமைந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. மேலும் 2023ஆம் ஆண்டிற்கான உணவு பாதுகாப்பு குறியீட்டில் தமிழ்நாட்டோட இடம் வந்து 3ஆம் இடம், கேரளா வந்து ஃபஸ்ட்டு. அடுத்து 22வது சட்ட ஆணையம் ரித்துராஜ் அவஸ்தி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இது 2023 இந்த 22வது சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டது. அடுத்து ஒரு முக்கியமான ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்ரித் தரோஹர் யோஜனா அப்படின்றது ராம்சார் இடங்கள்னு தெரியும். அந்த ராம்சார் இடங்களோட வளங்களை மக்களின் பங்களிப்பு மூலம் பாதுகாக்கிறது. ராம்சார் இடங்களை பாதுகாப்பது குறிப்பாக மக்களோட பங்களிப்பு மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஸ்கீம். அடுத்து மிஸ்டி அப்படின்ற திட்டம் வந்து பார்த்தோன்னா கரையோர வாழ்விடங்கள் நிலையான வருமானங்களுக்கான சதுப்பு நில முன்னெடுப்பு, குறிப்பாக சதுப்பு நிலங்களை அதோட சுற்றுச்சூழல் அமைப்பை புதுப்பிக்கிறதுக்கு தான் இந்த மிஸ்டி அப்படின்ற திட்டம். அடுத்து மஹேர் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா மின்னாற்றல் துறை வந்து இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இது எதுக்கானதுன்னு பார்த்தோன்னா நேஷ்னல் மிஷன் ஆன் அட்வான்ஸ்டு அண்ட் ஹை இம்பேக்ட் ரிசர்ச். ஸோ இது எந்த துறையில் தான், இது படிக்கும்போது நமக்கு தெரியும், ரிசர்ச்சுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. இது மின்னாற்றல் துறை, எனர்ஜி டிபார்ட்மெண்ட்டில் இது கொண்டு வராங்க. ஸோ இயரும் வந்து பார்த்தோன்னா 2023-24 அடுத்து ஒரு 5 ஆண்டுகளுக்கு இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரதா சொல்கிறாங்க. அடுத்து அதிகம் வளர்ச்சி அடைந்த, அதாவது ஒரு ஆண்டில் மத்திய அரசோட திட்டங்களால் அதிக அளவு வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதி எது அப்படின்னு பார்த்தோன்னா உதம்பூர் தோடா கதுவா அப்படின்ற ஒரு தொகுதியை தான் அவங்க சொல்கிறாங்க, ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அடுத்து ஃபேம் திட்டம்ன்றதுனால என்ன நமக்கு தெரியும், நேஷ்னல் மிஷன் ஆன் எலக்ட்ரிக் மொபிலிட்டின்றாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2019 ஏப்ரல் 1 வந்து துவக்கப்பட்டது. அடுத்து அஞ்சதீப் அப்படின்றது ஆழமற்ற நீர்ப்பரப்பில் இயங்கும் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல், அதோட பேர் தான் அந்த அஞ்சதீப் அப்படின்றது. சன்சோதக் அப்படின்றது மாபெரும் ஆய்வு கப்பல், ஒரு பெரிய ஆய்வு கப்பல். அடுத்து இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ஒரு அந்த பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின குழுக்களுக்கான ஒரு மேம்பாட்டு குறியீடை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அது வந்து மொத்தம் எத்தனை குழுக்களுக்கான அந்த குறியீடு ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 75 அந்த பர்டிகுலரி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு நினைக்கிறேன். அடுத்து தேசிய செயல்பாட்டு திட்ட குறியீடு 2023, இது யார் வந்து துவக்கியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மத்திய காடுகள் மற்றும் பருவநிலை மாற்றம் இந்த அமைச்சகம் வந்து இந்த தேசிய செயல்பாட்டு திட்ட குறியீட்டை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து 2023க்கான தேசிய நீர் விருதுகள், இது வந்து ஜல் சக்தி அமைச்சகம் வந்து இந்த விருதுகளை வந்து கொடுக்குறாங்க. அதில் சிறந்த மாநிலம் வந்து மத்திய பிரதேஷ்,
இதில் தமிழகம் இந்த கேட்டகரியில் எதுவும் வரல. அடுத்து சிறந்த மாவட்டம் பார்த்தோன்னா கஞ்சம் ஒடிஷா அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் இப்போ நம்ம படிக்கிறதுல ஃபஸ்ட்டு பிளேஸ். செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக் வந்து வந்துருக்குது சிறந்த மாவட்டம் அப்படின்ற பிரிவில். அடுத்து சிறந்த கிராமம்ன்றது பார்த்திங்கன்னா ஜெகநாதபுரம் தெலுங்கானா தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்குது. அடுத்து செகண்ட் பிளேஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறது, நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவூர் அப்படின்ற ஒரு ஊர் வந்து கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கடவூர் அப்படின்ற ஊர் தான் வந்து சிறந்த கிராமமாக தேர்வு செய்யப்பட்டது. இந்த தேசிய நீர் விருதுகளுக்கான விருதை வந்து வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை நம்ம வேகமாக பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிவிஷனுக்கு கண்டிப்பாக பயன்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்குறது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி.